என்னமோ சொன்ன? எல்லாம் பேச்சோட சரியா? பேச்சு மாத்திரம் இல்லப்பா, பாத்தீங்களா காரியமும் முடிஞ்சு போச்சு. உடம்பு எப்படி இருக்கு? நல்லதா இருக்கு. நீங்க நான் அன்னைக்கு அந்த ரேக்லா பந்தயத்துல நீங்க ஆமாமா, எனக்கு இருக்கிற மனக்குழப்பத்துல உசிர காப்பாத்தின உங்களே மறந்துட்டேன் பாத்தீங்களா? அப்படி என்னங்க குழப்பம்? இது ஒரு மாதிரியான குழப்பங்க. உங்களுக்கு சங்கடமா இல்லைன்னா என்கிட்ட சொல்லலாங்களா? உங்ககிட்ட சொல்றதுல என்னங்க, நான் ஒரு பொண்ண உசுருக்கு உசுரா நேசிக்கிறேன். அதை எப்படி அவகிட்ட சொல்றதுன்னு ஒரே குழப்பம். இதுல என்னங்க குழப்பம்? அந்த பொண்ணை நேர்ல பார்த்து நான் உன்னை விரும்புறேன்னு சொல்லிட வேண்டியதானே? அட நீங்க ஒண்ணு பிரச்சனையே அதானே. பொண்ணு யாருன்னு தெரிஞ்சாதான் சொல்லி இருப்பேனுங்களே. என்னங்க இது, பொண்ணே யாருன்னு தெரியலன்னா எப்படி? பொண்ண முழுசா பாத்திருந்தாதான் சொல்லிருப்பேனுங்களே. ஒரு நாள் வயக்காட்டுல கண்ணை பார்த்தேன். அந்த பார்வை காவேரி ஆத்துல குளிச்சது மாதிரி அப்படியே சில்லுன்னு ஒரு சுகம். அட அதை விடுங்க, அந்த பொண்ணு கால் இருக்க சும்மா குத்தாள் அருவி மாதிரி கலகலகலன்னு வெள்ளி கொலுசு கொடுங்க ஓடுனப்ப அன்னைக்கே முடிவெடுத்துட்டேங்க. மெட்டி போட்டா அது அந்த காலுக்கு தாங்க. நீங்க எங்க வைக்கப்படுறீங்க? இல்ல, இவ்வளவு ரசிச்சிருக்கீங்களே, ஆனா அந்த பொண்ணே யாருன்னு தெரியலன்னு சொல்றீங்களே. பாத்தீங்களா, நீங்களும் குழம்பிட்டீங்களே. குழப்பம் இல்லைங்க, அந்த பொண்ணை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு யோசனை பண்ணிட்டு இருக்கேன். நீங்க சொன்னீங்களா அந்த கண்ணு இப்படி இருக்குங்களா? அட நல்லா பாருங்க, ஜில்லுன்னு தான் இருக்கு. ஆனா காவேரியில குளிச்ச மாதிரி இல்ல. அவ கண்ணு கண்ணுதான். இந்த காலையாவது பாருங்க. ஏங்க இன்னும் ஒரு தரம் ஓடி காட்டுங்களேன். அருவி மாதிரிதான் இருக்கு, ஆனா குற்றால அருவி மாதிரி இல்ல. என்ன இருந்தாலும் அவ அவதான். ஏங்க நல்லா பாருங்க. நிஜமாவே தெரியலையா? தெரியலங்களே. நான் ஒண்ணு சொல்றேன், தப்பா நினைக்காதீங்க. உங்களுக்கு இருக்கிற அறிவுக்கு இந்த ஜென்மத்துல அந்த பொண்ணு யாருன்னு கண்டுபிடிக்கவே முடியாது. எங்க ஒரு நிமிஷம், தப்பா எடுக்கலனா இன்னும் ஒரே ஒரு தடவை ஓடி காட்டுங்களேன். செல்வி, அன்னைக்கு வயக்காட்டுல பிறை நிலவா உன்னோட கண்களை மாத்திரம் பார்த்தப்ப என் மனசை பறி கொடுத்தேன். இந்த கருங்கரடு முருகனை சாட்சியா வச்சு சொல்றேன், என்னைக்கு இருந்தாலும் நீதான் என்னோட மனைவி,
என்னைக்கு நீங்க எனக்கு மட்டுமே சொந்தம்னு ஆயிட்டீங்களோ அதுக்கப்புறம் உங்களுக்கு ஏதாவதுன்னா என்ன உயிரோடு பார்க்க முடியாது. செல்வி, நீ எதுக்காக இதெல்லாம் சொல்றேன்னு எனக்கு தெரியும். நீ நினைக்கிற மாதிரி எங்க அப்பா இல்ல. நான் யாரை பார்த்து இவதான் என்னோட மனைவின்னு கையை நீட்டினாலும் அவளை மருமகளா ஏத்துக்க தயாரா இருப்பாரு. சரி சரி, நேரம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். பாட்டி உன்னை தேடுவாங்க. நானும் திருவிழாவுக்கு போய் போட்டியில கலந்துக்கணும். முதல் போட்டியில ஏற்பட்ட காயமே இன்னும் ஆறல, அதுக்குள்ள இன்னொரு போட்டியா? இந்த காயம் தானே 2 நாள்ல ஆறி போயிடும். இன்னைக்கே ஆற மாதிரி ஒண்ணு கொடுக்கணுமா? அட, அது அன்னைக்கே கொடுத்துருக்கலாமே. இன்னைக்குதான். எப்படி? கும்மியடி பொண்ணை கும்மியடி குனிஞ்சு நிமிர்ந்து கும்மியடி மனசு நிறைஞ்ச புருஷன் கிடைக்க நினைச்சு பார்த்து கும்மியடி அம்பி விதிக்கிற வேலை கூடி வரும் கும்மியடி பொண்ணை கும்மியடி மனசு கேட்ட வாழ்வு கிடைக்க வளைஞ்சு நெளிஞ்சு கும்மியடி கும்மியடி பொண்ணை கும்மியடி குனிஞ்சு நிமிர்ந்து கும்மியடி என்னங்க இது? அணைச்சி ஆறுதல் சொல்ல வேண்டிய நீங்களே கண்கண்ணா இப்படி. இந்த ஊரை விட்டு தானே போக போறோம். கொஞ்ச நாள் கழிச்சு உங்க அப்பா கோபம் சரியானதுக்கு அப்புறம் நாம திரும்பி வந்து சேர்ந்துருவோம். நீ நினைக்கிற மாதிரி இல்ல செல்வி. எவ்வளவுதான் சொன்னாலும் எங்க அப்பா மாறுற மாதிரி இல்ல. ஆமா செல்வி, நான் சொல்ல போற விஷயத்தை கேட்டு நீ அதிர்ச்சி அடையக்கூடாது. இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் நாம 2 பேரும் சேர்ந்து வாழ்றது நடக்காத காரியம். என்ன சொல்றீங்க? நான் எவ்வளவோ யோசிச்சு பார்த்தேன். இதை விட வேற நல்ல வழி தெரியல. ஏன் செல்வி, சாகிறதுக்கு பயப்படுறியா? எனக்கு சொல்றீங்க? நாம சேர்ந்து வாழத்தானே எங்க அப்பாவோட சம்மதம் வேணும். சேர்ந்து சாகிறதுக்கு இதுல உனக்கு சம்மதம் தானே செல்வி? எல்லாருக்கும் ஒன்னா சேர்ந்து வாழ்ற பாக்கியம் தான் கிடைக்கும். ஆனா எனக்கு ஒன்னா சேர்ந்து சாகுற பாக்கியமும் கிடைச்சிருக்கு. நான் ரொம்ப பாக்கியசாலிக்க. ஆனாலும் பொண்ணா பிறந்த எல்லாருமே சுமங்கலியா சாகணும் தான் ஆசைப்படுவாங்க. எனக்கு அந்த பாக்கியத்தை மாத்திரம் கொடுக்க அது போதும். செல்வி, ஆமாங்க, யாரோ ஒரு செல்வியா சாகிறத விட உங்க மனைவியா சாகணுங்கிறதா என்னுடைய ஒரே ஆசை, கடைசி ஆசை. உன்னோட ஆசைகள்ல ஒன்னையாக நிறைவேற்றிக்கிற சந்தர்ப்பம் எனக்கு கிடைச்சது. நான் ரொம்ப அதிர்ஷ்டக்கார செல்வி. இங்கே இரு செல்வி. வீட்டுக்கு வரப்போற மருமகளுக்காக எங்க அம்மா சீதனமா விட்டுட்டு போனவங்க தாலியோட வர அவங்க ஆசீர்வாதத்தோடைய உன்னோட ஆசை நிறைவேறட்டும். முதல்ல அதை கழட்டி எறிஞ்சிட்டு கீழே இறங்கி வாமா. என்ன ஆச்சரியமா இருக்கா? இவர் வேற யாரும் இல்லம்மா, நம்ம சின்னத்தரையோட தம்பி சிவா. சின்ன வயசுல ஆத்தோட போயிட்டா நினைச்சிட்டு இருந்தமே அந்த சிவாதான். என்ன பொண்ணுமா நீ? உண்மை புரியாம அவசரப்பட்டுட்டியே.
என்னடா இதுல மாப்பிள ஒண்ணுமே புரியல.